ஸோ சென்னை வந்து இப்போ டைம் ட்ராவலில் அந்த லூசி படத்தில் போகிற மாதிரி போனீங்கன்னா ஒரு 2-3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கனாலும் மனுஷன் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கான். இல்லை லண்டன்ல எல்லாம் தேம்ஸ் நதிக்குள்ள உள்ள போட் வரும், அப்படியே எல்லாம் போகும். அதே கான்செப்ட் தான் கூவம். இப்போவும் நம்ம நினச்சா அது மாதிரி பண்ண முடியும். ஆனால் பண்ணாமல் அதை வந்து டிச்சாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் நடந்துட்டு இருக்கு. அங்கங்கே நேச்சுரலான ஒரு பேக்கெட்ஸ் ஆஃப் இயற்கையை வந்து இன்னும் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ பிரச்சனை ஆனாலும் அதை வந்து பாதுகாத்துட்டு வரோம். அதுதான் சென்னை. ஆனால் பெங்களூரில் வந்து அவங்க அப்படிலாம் டெவலப் பண்ணாங்களே, பெங்களூர் டிராஃபிக் இப்போ கேளுங்க, அப்படியே எல்லாம் ஓடி போயிடுவாங்க. இவங்க எவனுமே வந்து சென்னையை பற்றி நல்லதே சொல்ல மாட்டாங்க. எனக்கே இதெல்லாம் பர்சனலாக நடந்திருக்கு. நான் காலேஜ் படிக்கும் போதே பசங்க வந்து எப்போ பார்த்தாலும் சென்னையை குறை தான் சொல்லுவாங்க, குறையே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் எதுக்குடா இங்கே வரீங்க தான் தோணும் நமக்கு. பெரிய கோடீஸ்வரன், ஒரு நாளைக்கு 1 கோடி ஒருத்தன் செலவு பண்ணுறான்னா அவனாலையும் இங்கே வாழ முடியும். ஒரு நாளைக்கே 10 ரூபா தாங்க எனக்கு ஏர்னிங் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வைங்களேன், அவனையும் வாழ வைக்கும் சென்னை. வருண் டாக்ஸ்ல இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பை பத்தி பேசுறதுக்காக வந்து பாரிசாலன் அவர்கள் வந்திருக்காரு. பாரிசாலன் எங்க பிறந்து வளர்ந்தாருன்னு எனக்கு தெரியல. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஆனா நான் பிறந்து வளர்ந்தது வந்து தாம்பரம் அப்படின்ற இடத்த என்னெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, டேய் நீ சென்னையே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு வரைக்கும், ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும், ஆல்மோஸ்ட் பாண்டிச்சேரி வரைக்கும் சென்னை அப்படின்னு சென்னை வந்து ஒரு பெரிய நகரமா வந்து வளர்ந்துகிட்டே போகுது. சரி, எல்லா விதத்துலையும் வளர்ந்துருக்கா? அப்படி வளர்ந்துருக்குன்னா எந்த வகையில் சென்னை வந்து வளர்ந்து ஒரு நல்ல நகரமாக இருக்குது, நல்ல மாநகரமாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாரிசாலனோட பார்வையிலேருந்து எனக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. வணக்கம். வணக்கம். வணக்கம், வரவேற்கிறோம். சென்னை வந்து உங்களை வரவேற்கிறது. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை. நீங்க பிறந்து வளர்ந்தது இங்கேயா பாரி? இல்லை, நான் பிறந்து வளர்ந்தது பொள்ளாச்சி. பிறந்தது வந்து தாராபுரம், அம்மா ஊரில் பிறந்தேன். ஒரு 2 வருஷம் ஊட்டியில் இருந்தேன், உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பொள்ளாச்சிக்கு வந்து அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்துட்டாரு. அப்புறம் வளர்ந்ததெல்லாம் பொள்ளாச்சி தான். எந்த ஊர்லாம் வந்து திண்டுக்கல் பக்கம். ஸோ தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளுக்கு நான் ட்ராவல் ஆன ஒரு ஆள். ஆனால் நீங்கள் சொன்ன எல்லா இடமும் காலேஜுக்கு சென்னைக்கு வந்துட்டேன். அன்னிலேருந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்துட்டா விடாது, அது அந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம். ஓகே, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பண்றீங்க அப்படி இல்ல. அது சென்னைக்கு வர்றவங்க நிறைய பேருக்கு, அதுவும் பொள்ளாச்சி மாதிரியான இடத்துல இருந்து சென்னைக்கு அதான் நான் சொல்ல வரேன். சென்னைக்கு பொள்ளாச்சிக்கு சம்பந்தமே இல்லை, டோட்டலி எக்ஸ்ட்ரீம். ரொம்ப வெயிலா இருக்கும், இதுவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரெண்டாவது நம்ம காலேஜ் டைம்ல எல்லாம் தனியாக தானே இருப்போம். அப்போ அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நமக்கு இதாக இருக்காது. ஆனால் அடுத்து நம்ம அடுத்த வாழ்க்கை அப்படி இப்படின்னு போகும்போது சென்னை வந்து, ஏன்னா வந்தாரை வாழ வச்சிரும் எப்படியாவது. அதே எப்படா நீ வெளியில போய் வாழலாம், இங்கே வாழ்றா அப்படின்னு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். இந்த காணொலியில சென்னையை பத்தி பேசும்போது மற்ற ஊர்கள்லாம் வந்து ஒரு பேரா எடுத்தா அந்த ஊரை வந்து நம்ம தரம் தட்டுறோம் அப்படிங்கறதுலாம் இல்ல. ஒரு கம்பாரிசனுக்காக இன்னைக்கு முழுக்க சென்னையை பத்தி மட்டும் தான் பேச போறோம். ஸோ நீங்க முதல் முறையா வரப்போ சென்னையை பார்த்த அனுபவம் வெயில் தான் உங்களுக்கு வந்ததுன்னு சொன்னீங்க. ஸோ அந்த என்னடா வெயில் மட்டும் இல்ல, உங்களுக்கு சென்னை அப்படின்னாவே அது ஒரு சிட்டி. நம்ம எல்லாருமே வந்து என்னதான் இருந்த பொள்ளாச்சிலாம் அதெல்லாம் ஒரு டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலாம் இருக்கும். ஒரு அதிகப்படியான டிராஃபிக்கு, அதிகப்படியான பொல்யூஷனு, அதிகப்படியான ஒரு நகரமயமாதல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் சென்னையை தவிர்த்து வேற இடம் உங்களுக்கு தெரியாது. அப்போ அது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்கும். தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகள் வந்து கிராமப்புற சூழல், அந்த இதில் பார்த்தவங்க வளர்ந்தவங்க எல்லாரும் தோட்டம் துறவு அப்படின்ட்டு இருந்திருப்பாங்க. அப்போ முழுமையான நகரமயமாதல் வாழ்க்கை அப்படிங்கிறது சென்னையில் தான் அவங்களால பார்க்க முடியும் தமிழ்நாட்டில். அப்போ அந்த இது வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம நிறைய பேருக்கு அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப ரஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ நம்ம கொஞ்சம் வாழ்க்கைகள் மாறிடுச்சு. நீங்கள் நான் சொல்கிறது வந்து அந்த காலகட்டத்தில் நம்ம பைக்கில் தான் போவோம், பைக்கில் தான் வருவோம். அப்போ சென்னை டிராஃபிக்குள்ளே போயிட்டு வரும்போது இப்போ அதுக்கான டிஸ்டன்ஸு, அந்த டைமிங்கு, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு விதமான அனுபவம் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வளர பொருளாதார நிலையில் கொஞ்சம் மேம்பட நம்மளோட வாழ்க்கை மாறிடுது. ஆனால் அந்த ஒரு எல்லாமே பார்க்கும்பொழுது சென்னை வந்து அந்த ஒரு அனுபவம் எனக்கு ஆரம்பத்தில் இருந்தது. யாருமே வந்து சென்னை பிடிச்சி வர்றாங்க அப்படிலாம் இருக்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனால் சென்னை எல்லாருமே வாழ வச்சுக்கிட்டே இருக்கும், சென்னை அவ்வளோ பிடிச்சிக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சென்னையை பற்றி பேசுறது 2 பகுதியாக வந்து பிரித்து பேசிக்கலாம். முதல் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து உங்களுக்கு எந்த விதத்துலலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சென்னை இந்தியாவில் மற்ற நகரங்களை கம்பேர் பண்ணும் போது எப்படி ஒரு நல்ல நகரமாக இருக்குது, இங்கே வந்து மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நன்மையாக வந்து சென்னை அப்படிங்கிற சிட்டி என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சென்னையோட குட் ஆஸ்பெக்ட்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் ப்ரோஸ் அப்படிங்கிற பார்வையில் நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு ப்ரோஸ்ன்னு இருந்தால் கான்சன் இருக்கும். நகரத்தில் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது, 1 2 இல்லை, அதை பல டைமென்ஷன்லேருந்து பார்த்தா தான் வந்து புரியும். ஸோ 2வது பாதியில் நம்ம சென்னையோட மைனஸை பற்றி வந்து பேசுவோம். ஸோ ப்ளஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல எந்த ஒரு ஊரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடியும் அந்த ஊருடைய வரலாறுன்னு ஒன்று இருக்கும். நிச்சயமாக அதை நம்ம பார்த்துட்டோம்னா தான் அந்த சரியாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் சென்னை மாநகரம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப தொன்று தொட்டு இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதி தான். எந்த அளவுக்கு அப்படின்னா
ஆட்டரம்பாக்கம் அகழ்வாய்வு அப்படின்னு நீங்கள் நெட்டில் தேடி பாருங்கள். ஆட்டரம்பாக்கம் அகழ்வாய்வு, அதில் கிடைச்ச எலும்புக்கூடுகள், மனித எலும்புக்கூடுகள், கற்கால ஆயுதங்கள் கிடச்சிது. அதை கார்பன் டேட்டிங்க்கு நம்ம அனுப்புகிறோம், தமிழ்நாட்டிலேருந்து அனுப்புகிறாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அது கார்பன் டேட் ஆகிட்டு வருது, யாருமே அதை பற்றி பேசலை. ஏன் அப்படின்னா அது வாய்ப்பு இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏங்க என்னங்க ஃபர்ஸ்ட் கார்பன் டேட்டிங் அது எத்தனை ஆண்டுகள் பழமையானது? இன்னும் 3000 ஆண்டு இருக்குமா, 4000 ஆண்டு இருக்குமா? இல்லைங்க 1,00,000 ஆண்டா அப்படின்னு சொல்லி பதறாங்க. அதுவும் இல்லைங்க. அப்புறம் என்னங்க அப்படின்னா 3 லட்சம் ஆண்டுங்க அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்க, மிஷின்ல ஏதாவது தப்பா இருக்க போகுது, மிஷின்ல தப்பா இருக்காது இருக்காதுன்னு சொல்லி அந்த ரமணா படத்துல ஜூம் போட்டு போற மாதிரி ஜூம் போட்டு போயிருக்காங்க. போயிட்டு பார்த்தா கடைசியில பார்த்தா 3 லட்சம் ஆண்டுகள் கார்பன் டேட்டிங்ல ப்ரூவ் ஆயிருச்சு. எப்படி பிரதர் அது என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் சொன்ன கதை என்னன்னா, ஆப்பிரிக்காவிலிருந்து மனித இனம் வெளியானது 1.5 லட்சம் ஆண்டுகளுக்கு மேலே இருக்க வாய்ப்பில்லை. 1 லட்சம் ஆண்டுகளில் தான் 1 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஆப்பிரிக்காவிலேருந்து மனித இனம் வந்து வெளியில் வந்து அப்படியே பரவுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அதுதான் அவுட் ஆஃப் சவானா, அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா தியரி. அதை வந்து இந்த உடச்சிருச்சு ஆட்டரம்பாக்கத்தில் கிடைச்ச மனிதர்களுடைய. அப்போ இவங்க என்ன சொல்லணும்னா, அப்போ மனித இனம் அதுக்கு முன்னாடியே இங்கே வெளியில் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா இங்கே கிடைச்ச மனித எலும்புக்கூடுகளும் அந்த மனித கற்கால ஆயுதங்களும் வந்து ஹோமோசேப்பியன்ஸோடதே கிடையாது, வேற ஏதாவது ஹோமனாய்டு ஸ்பீசியஸ் அப்படின்னா, அதாவது வேற ஒரு மனித இனத்துடைய ஸ்பீசியஸ். மனித ஹோமோனியாண்டர்தல்ஸ், எரெக்டஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்காங்கல்ல, அது அந்த மாதிரி ஏதாவது வேற, அதாவது ஹோமோசேப்பியன்ஸுக்கு முன்னெத்திய வடிவமான ஏதாவது ஒரு மனித இனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி மழுப்பிட்டு போயிட்டாங்க. பட் எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, 3 லட்சம் ஆண்டுகளாக மனிதனோ இல்லை மனிதன் போல உருவத்தில் இருந்த ஏதோ ஒன்று இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருந்தது அப்படிங்கிறதுக்கு உறுதிப்பட்ட கற்கால ஆயுத சான்றுகள் நமக்கு கிடைச்சிருது. அது கடந்து ஹோமோசேப்பியன்ஸே இங்கே வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே வாழ்கிறார்கள் என்பதற்கு பல சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் சுற்றி பல குகைகளில் நமக்கு வந்து கற்கால ஓவியங்கள் கிடச்சிருக்கு. நீங்கள் இப்போ கூட நீங்கள் போய் பார்க்கலாம், சாக் பீஸில் வரைஞ்ச மாதிரி இருக்கும். நிறைய பேர் சாக் பீஸை நினச்சிக்கிட்டு கடந்து போயிடுறீங்க, ஆனால் அது வந்து கற்கால ஓவியங்கள் நிறைய இருக்காங்க. யானை வேட்டையாடின ஓவியங்கள் இருக்குது, அது இடம்லாம் எனக்கு சரியாக ஞாபகம் இப்போ, ஆனால் சுற்றி நிறைய இடத்துல கிடச்சிருக்கு. ஸோ சென்னை வந்து குறைந்தபட்சம் இப்போ டைம் ட்ராவலில் அந்த லூசி படத்தில் போகிற மாதிரி போனீங்கன்னா ஒரு 2-3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கனாலும் மனுஷன் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி எப்பவுமே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பகுதியாகவே சென்னை இருக்கிறது, தோராயமாக 3 லட்சம் ஆண்டுகளுக்கு. இது ஒன்று. அதுக்கு அடுத்து நமக்கு வரலாற்று காலகட்டங்களில், மன்னர்களுடைய வரலாற்று காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது இது வந்து பல்லவர்களுடைய ஒரு மெயினான தளமாக, தொண்டை நாடு கூட இல்லை, பல்லவர் நாடு, பல்லவர்களுக்கு மிக முக்கியமான பேஸ் அந்த காஞ்சிபுரம் இந்த பகுதி, இதெல்லாம் சென்னை, இது பக்கத்தில் துறைமுகங்கள் இதெல்லாம் நமக்கு தெரியும். நீங்கள் மாமல்லபுரம் இதெல்லாம் சொல்கிறீங்களே, இந்த மாமல்லபுரம் இதெல்லாம் கடல் கோவில் கொண்டு, அந்த மாமல்லபுரம் கோயில் வந்து ஊருக்கு அவுட்டரில் இருக்குது, புரியுதுங்களா? இன்றைக்கி அந்த மாமல்லபுரம் கோயில் தான் அங்கே கிடைக்குது நமக்கு. அப்போ ஊர் வந்து கடலுக்குள்ள இருக்கு, புரியுதுங்களா? கடலுக்கு வெளியில இருந்த ஒரு ஊரு கோயில், அந்த கோயில் தான் நமக்கு கடல் எல்லையில கிடைக்குது. அப்ப ஊர் இன்னும் கடலுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் இன்னும் அகழ்வாய்வு பண்ணி எடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை எடுக்கல. பட் முடிச்சுட்டாங்க, நம்ம பாக்குறது மட்டும்தான். நமக்கு ஃபண்டிங் வந்து தமிழக அரசு தான் அதிகமா பண்ணுது, மத்திய அரசோட சப்போர்ட் பெரிய அளவுக்கு இல்லாதனால இந்த ஆய்வுகளை வந்து இன்னும் முழுமையாக செஞ்சு கொண்டு போக முடியல. இப்போ நீங்கள் நமக்கு மாமல்லபுரத்தில் கிடைத்த கற்கோயில் வந்து தமிழகத்திலுடைய மிக பழமையான கற்கோயில், அதுதான் மாமல்லபுரம் கற்கோயில் இருக்குல்ல, அதுதான் பழமையான கற்கோயில். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே 5 ரத இருக்குது. இந்த 5 பஞ்சரதாஸ்ன்னு சொல்கிறது வந்து 5 விதமான அந்த கிராமர், அதாவது அந்த ஒரு கட்டிடக்கலைக்கான ஒரு அந்த ஆர்கிடெக்சரல் கிராமருக்கான ஒரு ஸ்டடி ஏரியா தான் அது. அங்கே அப்போ பல சிற்பிகள், பல அந்த கட்டிடக்கலை சார்ந்த நிபுணர்கள் வந்து அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸு. பள்ளி மாதிரி அது. ஆமாம், அது ஒரு ஸ்கூல். நீங்கள் அங்கே ஒரு யானை சிலை இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சம்பந்தமே எல்லாமே ஒரு யானை சிலை இருக்கு, அங்கே ஒரு கார் இருக்கு, இங்கே வந்து பார்த்தா 5 ரதம் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆர்கிடெக்சரில் இருக்கும். நீங்கள் பார்த்துருங்க, ஒவ்வொரு வடிவமும் வேற மாதிரி, கிருஷ்ண கல் எல்லாமே. அப்போ இது எல்லாமே என்னன்னா அங்கே வந்து ஸ்கூல் மாதிரி நடந்திருக்கு, அதாவது அந்த கட்டிடக்கலைக்கான ஒரு ஸ்கூல் வந்து நடந்திருக்கு. அதுக்கான ஒரு சாம்பிள்ஸாக அதெல்லாம் இருந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் பார்க்கணும், அந்த பல்லவர் காலகட்டத்தில் இந்த பாறையை பிளப்பதற்கெல்லாம் வந்து அங்கே எப்படி என்ன டெக்னிக்லாம் பயன்படுத்தினாங்கிறதுலாம் அந்த பஞ்சரதா பக்கத்தில் நீங்கள் நிறைய பேர் பார்க்காம வந்துட்டீங்க. அதெல்லாம் பஞ்சரதம் இருக்கா, அதுக்கு சைடில் நீங்கள் போனீங்க அப்படின்னா பாறையாக இருக்கும். அந்த பாறையெல்லாம் போய் பாருங்கள், அந்த பாறையில் ஓட்டையாக இருக்கும். அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அது என்னங்க ஓட்டையாக போட்டிருக்காங்கன்னா, நிறைய பேர் அது பல்லாங்குழி விளையாட்டுங்க அப்படின்லாம் நிறைய பேர் தப்பாலாம் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் அது என்ன அப்படின்னா, அன்றைக்கி பாறைகளை உடைக்கிறதுக்கு அந்த டெக்னிக் தான் பயன்படுத்தினாங்க மனிதர்கள். என்ன பண்ணுவாங்கன்னா,
பாறையில் ஓட்டை போட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஓட்டை, ரெண்டாவது ஒரு ஓட்டை, மூணாவது ஒரு ஓட்டைன்னு இந்த மாதிரி ஓட்டை போட்டுருவாங்க. இந்த ஓட்டைக்குள்ளே மரம் இருக்குல்ல, மரத்தை வந்து பொடி பண்ணி அந்த மரத்தை போட்டு அடித்து நல்லா உள்ளே தள்ளிடுவாங்க. நல்ல மரத்தை உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இப்போ அந்த எல்லா ஓட்டையிலையும் அந்த மாதிரி மரத்தை வச்சுட்டு அடித்து உள்ளே தள்ளிட்டு அப்புறம் தண்ணி அடிப்பாங்க. என்ன ஆகும்னா அந்த மரத்தில் அந்த தண்ணி உள்ளே போய் ஊற ஆரம்பிக்கும். ஊறாகும்போது மரம் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சமாக. எல்லா மரமும் அப்படியே எக்ஸ்பேண்ட் உள்ள சொல்லி இருக்க மரம்லாம் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும்போது பாறையவே அப்படின்னு பொழந்து விட்டுரும். ஸோ பெரிய பாறையை உடைக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தப்பட்ட கிராக் விட வைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட டெக்னிக் வந்து அது. அப்படி தான் பெரிய பாறையை உடச்சி சின்ன சின்ன பீசஸாக எடுப்பாங்க. நம்மளால் தனித்தனியெல்லாம் உடச்சி எடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த இடத்துல கிடைக்கும். நீங்கள் டூரிஸ்ட் யாராக போனீங்கன்னா பார்த்தா தெரிய வரும். மகாபலிபுரம் ரொம்ப பழமையான, தமிழ்நாட்டிலே ஒரு நமக்கு கிடைத்ததில் மிக பழமையான பகுதிகளில் ஒரு இடம். அதனால தான் டூரிசம் வந்து அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது ஒன்று. சரி, நீங்கள் தான் சென்னையை சுற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. சென்னை அது எப்போங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, சென்னப்ப நாயக்கர் அப்படின்னு சொல்கிற ஒரு அரசர் இருக்கார். அவர் தான் முதல்ல இங்கே வெள்ளையர்கள் வந்து அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கல்ல, சென்னை பகுதிக்கு வந்து அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இடம் பார்க்குறாங்க. கிழக்கிந்திய கம்பெனி வந்து இடம் பார்க்குது. அப்படி இடம் பார்க்கும்போது இவர் ஒரு இடத்த வந்து அவங்களுக்கு கொடுக்குறாரு. இங்கே வந்து நீங்கள் பிஸ்னஸ் வந்து செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்த அவங்க வாங்கி முதல்ல ஒரு இடத்த வாங்கி அங்கே அந்த பிஸ்னஸ் செய்கிறாங்க. அப்போ இடத்த அவர்கிட்ட இருந்து வாங்குறோம்ல, அப்போ வந்து அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஒர்க்கர்ஸ் இவங்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கு ஒரு பேர் வந்து உருவாகுது. அதுதான் சென்னப்பட்டினம். சென்னப்பட்டினம். இந்த சென்னப்பட்டினம்ங்கிறவர் இவர் வந்து ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு நாயக்கர், வன்னிய நாயக்கர். அவர் வந்து அது உருவாக்குறதுனால அவருக்கு வந்து அந்த பேர் சென்னப்ப நாயக்கர் பட்டினம் அப்படின்னு அது ஃபர்ஸ்ட் இருக்குது. அப்புறம் அது சென்னைப்பட்டினம் அப்படின்னு சொல்லி மாறுது. அது சுருங்கி அது சென்னப்ப நாயக்கர் பேரில் இருந்தது சென்னைப்பட்டினம் அப்படின்னு சொல்லி மாறுது. அவரோட பையன் பேர் அயனாவரம், இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே அவங்க பசங்க பேர் அந்த பேர்லேருந்து வந்தது தான். அவங்களோட பையன் அது இதெல்லாம். அப்போ அவங்க பேரில் நிறைய இடங்கள் இருக்கும். நீங்கள் சென்னையில் இருக்கிற 2-3 இடங்கள் அவங்க பேரில் வரும். அப்போ இதுதான் அந்த சென்னைங்கிற அந்த ப்ராப்பர் சென்னைங்கிற பேர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி. இது போக மதுராசப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊரும் சென்னைக்கு பக்கத்தில் கிராமங்கள். அதில் மதுராசப்பட்டினம்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த மதுராசப்பட்டினத்தை பேஸாக வச்சு தான் வெள்ளைக்காரன் வந்து மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ்ன்னு வாயில் மதுராசப்பட்டினம்னு வரல, ஸோ மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அந்த மெட்ராஸுங்கிற பேர் அப்படி தான் வந்துச்சு. அது ஆங்கிலேயர் வாயிலிருந்து வந்த பேர். அதை வந்து நம்ம தலைநகருக்கு இருந்தால் சரியாக இருக்காதுங்கிறனால சென்னைன்னு சொல்லி அந்த தமிழ் பேர் படுத்துறதுக்கு சென்னப்ப நாயக்கரோட பேர்லேருந்து சென்னை அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சாங்க. ஸோ இதுதான் சென்னையோடைய அந்த இப்போ நடந்த ஹிஸ்ட்ரி. இது போக சென்னையில் நீங்கள் வரலாற்று சார்ந்த பல நிகழ்வுகள் நடந்திருக்கு, பல போர்கள் நடந்திருக்கு, பல விதமான இதெல்லாம் நடந்திருக்கு. அது என்ன பண்ணால் ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக போகும். ஸோ எனக்கு ஹிஸ்டாரிக்கலாக எனக்கு பாரிசாலனோட பர்சனல் ஒப்பீனியன் அபவுட் சென்னை தான் எனக்கு ரொம்ப கியூரியஸாக இருக்குது. ஸோ இந்த சென்னையோட லேண்ட்ஸ்கேப் பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இயற்கை சார்ந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை அஃப்கோர்ஸ் பெரிய பீச் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் படத்தில் அவங்க கப்பலில் எல்லாம் வருவாங்கல்ல, வரும்போது அவங்க கண்ணுக்கு ஒரு லேண்ட் ஹேபிடேட் அப்படின்னாவே அங்கே ஒரு பீச், ஃபுல் பீச் தெரியும். இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், சென்னைக்கு முதல்ல இந்த வெள்ளையர்கள் இவங்கெல்லாம் வரும்பொழுது, அதுக்கு முன்னாடி தான் நம்ம மக்கள்லாம் கப்பலில் பயணம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்க்கும்போது இந்த இடம் வந்து ஒரு ஃபுல் மெரினா பீச் தான் இருக்கிறதுலே. பட் இப்போ அளவுக்கு பெருசான பீச் இல்லைனா கூட ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து அது ஆக்சுவலாக சுருங்கிட்டே போயிடுச்சுங்க. நம்ம நிறைய டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணி அந்த லேண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி போயிடுச்சு. ரெண்டாவது அதோட ஸ்பேஸும் நம்ம ஊர் டெவலப் ஆகிட்டு வந்துருச்சு. அது எவ்வளோ தூரத்துக்கு இருந்துச்சு நமக்கு தெரியாது. அன்றைக்கி வந்ததில் அவனுக்கு அதுதான் கண்ணுக்கு பெரிய பீச்சாக இருந்திருக்குது. ஸோ அது ரொம்ப பெரிய பீச்சு. ஸோ அந்த பீச்செல்லாம் வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல ஹார்பர்லாம் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும்னு பிளான் பண்ணி தான் அவன் வெள்ளைக்காரன் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே பிளான் பண்ணிட்டு வந்தான். ஸோ இது ஒன்று. இது போக நீங்கள் சென்னை அப்படிங்கும்போதே வந்து நீங்கள் ஒரு டாப்பாலஜியை நீங்கள் எடுக்கும்பொழுது 3 பிரதான நதிகள் வந்து சென்னைக்குள்ளே, ஒரு ஊரில் 3 நதி ஓடுறது வந்து சென்னைக்கு இருக்க பெருமை. ஒன்று வந்து அடையாறு நதி வந்து ஓடுது, அது ஓரளவுக்கு பெரிய நதி தான். அதுக்கப்புறம் கூவம் நதி, அது இன்னைக்கு பாவம் கூவத்தை ஒழிச்சிட்டிங்க. ஆனால் உண்மையிலே பாருங்கள், சென்னையோட மெயின் அடையாளமாக இருந்திருக்க வேண்டியது கூவம். நல்ல அடையாளமாக இருந்திருக்க வேண்டியது. இப்போ நீங்கள் லண்டன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லண்டன் பிரிட்ஜ்னா தேம்ஸ் நதிகள் ஓடுது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு நதி இருக்கும். அதை சுற்றி அந்த ஊரில் வந்து அந்த நதிக்கு பக்கத்தில் இருக்க வீடுகள் தான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபாஸ்டான ஏரியாவாக இருக்கும். ஆனால் கூவம் முதல்லலாம் இருந்திருக்குங்க, நிறைய வகையான மீன், டால்ஃபின்லாம் வந்து. ஆமாங்க, கூவம் வந்து ஒரு சரியான நதி. அதில் முதலைகள் இருந்தது, மீன்கள் இருந்தது, அதை சார்ந்த தொழில்கள் இருந்துச்சு. மீன் பிடிக்கிறவங்க இருந்தாங்க, மீனவர்கள் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. கப்பல் வந்து கூவத்திலிருந்து
ஊருக்குள்ள கப்பலை கட்டி அந்த கப்பல் அப்படியே போய் கடல்ல போய் டைரக்டா போய் போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கடலுக்குள்ள வந்துட்டு போற ஒரு பாத்வே மாதிரி இருந்திருக்கு. நீங்க அப்படியே தேம்ஸ் தான், நீங்க வந்து லண்டன்ல எல்லாம் தேம்ஸ் நதிக்குள்ள உள்ள போட் வரும், அப்படியே பார்ஜ் எல்லாம் போகும். அதே கான்செப்ட் தான் கூவம். இப்போவும் நம்ம நினச்சா அது மாதிரி பண்ண முடியும், ஆனால் பண்ணாமல் அதை வந்து டிச்சாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் நடந்துட்டுருக்கு. ஸோ கூவம், அப்புறம் அடையாறு உங்களுக்கு ஒரு நல்ல வர, அது கொஞ்சம் அன்றைக்கி வந்து அந்த பகுதியெலாம் இன்றைக்கி வேணால் அடையாறு சிட்டியாக இருக்கும், அன்றைக்கெலாம் அது ஒரு காட்டு பகுதி, அது ஒரு காடு மாதிரி தான் இருக்கும், அங்கெல்லாம் மக்கள் அதிகமாக கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொசத்தலையாறு. ஸோ கொசத்தலையாறு இந்த 3 நதிகளும் வந்து சென்னையோடைய நிலப்பரப்புக்கு இருக்கிற இந்த 3 நதியும் தான் சென்னையில் எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலும் இந்த 3 நதியும் தான் அதை வந்து கடலில் கொண்டு போய் கலக்கிறதுக்கு இது போக இன்னும் நிறைய ஏரிகள் இருக்குது. இன்றைக்கி சென்னையில் இருக்க பல ஏரியாக்களே ஏரிகள் தான். ஸோ அது உங்களுக்கு தெரியும், எந்தெந்த ஏரியாவுக்கு பேர்லாம் ஏரின்னு வருதோ அது அத்தனையுமே ஏரி தான். பொத்தேரினா அது ஏரி தான், இது வேளச்சேரினா அது ஏரி தான். இன்னும் எத்தனை ஏரி இருக்கோ அதெல்லாம் நீங்களே லிஸ்ட்டு போடுங்க, எவ்வளோ ஏரி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ எத்தனை ஏரியில் நம்ம ஏரி இருக்கோம்னு பாருங்கள். ஸோ அதான் இருக்குது. அதுக்கப்புறம் பிச்சாவரம் காடுகள், நம்மளுக்கு சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ஹேபிட்டாட். அது வந்து ரொம்ப ஒரு இந்தியாவிலேயே வந்து ஒன் ஆஃப் த வித்தியாசமான அந்த வங்காள காடுகளுக்கு அடுத்து நீங்கள் பிச்சாவரம் காடுகளை தான் வந்து அந்த டிராபிக்கல் அந்த இதில் சொல்லலாம். அலையத்தி காடுகள்ன்ற வார்த்தை கரெக்டா? ஆமாம், அலையத்தி காடுகள் சொல்லலாம். அதுக்கு என்னமோ சொல்லுவாங்க, அது சரியா ஞாபகம் இல்லை. அப்போ அந்த காடுகள் ரொம்ப ஒரு வித்தியாசமான உணர்வு. இன்றைக்குமே டூரிசம் அதில் இருக்குது. நீங்கள் வந்து போட்டில் போயிட்டே காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கலாம், சுற்றி போட் இருக்கும், அதில் நிறைய அரிய வகை உயிரினங்கள் அங்கே இருக்குது. ஒரு வகை நண்டு இருக்கும், அது வந்து ஒரு கொடுக்க மட்டும் தூக்கிட்டு ஒரு நண்டு இருக்கும், அதெல்லாம் கூட பிடிச்சி இந்த குளத்துல வித்துட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மண்ணில் சேத்துக்குள்ளே கொஞ்சம் போகும். இந்த மாதிரி கொஞ்சம் உலகத்திலே மிக அரிய வகை உயிரினங்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய இடமாகவும் அந்த பிச்சாவர காடுகள் இருக்குது. இன்னொன்று வந்து சென்னை இந்த மாதிரியான பகுதிகளுக்கு கடல் சார்ந்த இடங்களில் வந்து டால்ஃபின்ஸ்லாம் ஒரு காலத்தில், இப்போவும் சில பேர் பார்க்குறதா சொல்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன், சைட்டிங்ஸ் எனக்கு இருக்குது. இப்போவும் சில பேர் பார்க்குறதா சொல்கிறாங்க. டால்ஃபின்ஸோடைய ஹேபிட்டேட்டாகவும் சென்னையுடைய கடல் பகுதிகள் இருக்குது. ஆலிவ் ரெட்லி என்று சொல்லக்கூடிய டர்ட்டில்ஸ் வந்து முட்டை போடுற இடமாக சென்னையுடைய பல பீச்சுகள் வந்து பயன்படுது. இன்றைக்கி மக்களுடைய அதிகரிச்சனால இப்போ இன்றைக்கி ஆமைகள் அதிகமாக வர்றதில்லை, பட் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இயற்கை சூழ்ந்த ஒரு இடமாக இருக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் அடுத்து வேடந்தாங்களுடைய பறவை சரணாலயம் அப்படின்னா, நீங்கள் நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம், பறவைகள் சரணாலயம் அப்படின்னா அது வந்து பறவைகள்லாம் வந்து ட்ராவல் ஆகிட்டு வந்துட்டு முட்டை போட்டு போகுதுன்னு. அது அப்படி கிடையாது. எந்த ஒரு பேர்ட்ஸுமே அதோடைய மூலத்துக்கு வந்து தான், அதோடைய எவல்யூஷன் பேட்டர்னில் அதோடைய பர்த் பிளேஸுக்கு தான் அது திரும்ப வந்து முட்டை போடுது. இங்கேருந்து பறந்து போகிற எல்லா கொக்குமே எங்கே பிறந்துச்சுன்னா அது எல்லாமே இங்கே தான் பறக்குது. அப்போ இந்த இடம் தான் அதுக்கு ஞாபகம் இருக்குது, இந்த இடத்துக்கு வந்து தான் நம்ம இனப்பெருக்கம் போனோம் அப்படின்ட்டு. இப்போ இதோட எவல்யூஷனில் நீங்கள் கணக்கெடுத்து போட்டிங்கன்னா பல லட்சம் ஆண்டுகளாக இவங்க அப்படி வந்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த உயிரினங்கள் இந்த இடத்துல தான் உருவானது. அது வெவ்வேறு இடத்துக்கு போய் வாழ்ந்தாலும் அது திரும்ப இனப்பெருக்கத்திற்கு அதோட தாய் வீட்டுக்கு திரும்பி வருவது தான். அப்போ அதோட தாய் வீடாகவே வேடந்தாங்கல் பறவை சரணாலயம் இருக்குது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சென்னை வந்து எவ்வளோ ஒரு எப்படிப்பட்ட ஒரு ஊர்னு பாருங்க. நல்ல இயற்கையா வந்து நல்ல அதிகமான இயற்கையோட இருந்த ஒரு ஊர். அதனால தான் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல எந்த ஒரு நகரத்தையுமே உருவாக்க யாருமே யோசிக்க மாட்டாங்க. பேரன் லேண்ட்ல எல்லாம் நகரம் உருவாக்க மாட்டாங்க. அப்ப நல்ல வளம் பொருந்திய ஒரு நகரமாக, இங்க மக்களால எத்தனை லட்சம் மக்கள் வந்து இங்க தங்கினாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு நகரமாக இருந்தா மட்டும்தான் அதை வந்து இவ்வளோ பெரிய நகரமயமாதலை சப்போர்ட் பண்ண முடியும். இன்றைக்கும் சப்போர்ட் பண்ணுது, கொஞ்சம் தடுமாறுது. அது நல்ல ஆட்சியாளர்கள் இருந்தால் அந்த தடுமாற்றத்தை தடுக்க முடியும். இங்கே கொஞ்சம் நம்ம இந்த பக்கம் காசு கொடுத்து அந்த பக்கம் காசு எடுத்து வாழ்கிற அரசியல்வாதிகள் இருக்கனால சென்னை கொஞ்சம் அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. பகிரங்கமாக சொல்கிறாங்க, இன்னொரு மூழ்கிடும் அது இதெல்லாம் சொல்கிறாங்க. அதை நடக்க விடாமல் பார்ப்பதற்கு தான் இந்த அவேர்னஸ்லாம் நம்ம பேசுகிறோம். ஸோ இது இயற்கை சூழ்ந்த ஒரு இடமாகத்தான் சென்னை இருக்கிறது. சென்னையோட இந்த இயற்கை சூழ்ந்த இடங்கள் வந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய தேவை வந்து இப்போ இருக்கிற சென்னை வாழ் மக்களுக்கு இருக்குது. ஸோ அமராவதினு ஒன்று புதுசாக இப்போ கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஆந்திரா மக்களுக்கு தான் வந்து தலைநகரோட அருமை இப்போ இந்த காலகட்டத்தில் தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து இயற்கையாக அது அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து டச்சு, ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ், அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் இருக்குது. அப்படி உருவாக்குற ஒரு சிட்டியை நம்மளுக்கு இருக்கிறதுனால இந்த சிட்டியோட அருமை தெரியல அப்படின்னு சொல்லலாம். அதை பெங்களூர்காரனுக்கு தான் பீச்சை பற்றி தெரியும்னு சொல்கிற மாதிரி இந்த சென்னையை வந்து இப்போ இருக்கிறத வந்து எப்படி காப்பாற்றலாம் அப்படின்றது தான் வந்து யோசிக்கணும். குறிப்பாக இந்த சென்னையோட பூர்வக்குடி மக்கள் அப்படின்னு சொல்லுங்கள், இருவேறு சமூகத்தினர் நிறைய இங்கே இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இஃப் ஐ எம் ராங் யூ கேன் கரெக்ட் மீ. பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க, வன்னியர் சமூகத்தை, இவங்க தான் வந்து இந்த சென்னை மண்ணின் வந்து பூர்வக்குடி அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா? ஸோ அவங்க தான் மண்ணின் மைந்தர்கள் இல்லையா? ஸோ அவங்க மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பெரும்பான்மை சமூகங்கள்ல வன்னியரும் பறையர்களும். வேற யாரெல்லாம் பாரி?
குயவர்கள் இருந்திருக்காங்க, கம்மாளர்கள் இருந்திருக்காங்க, தச்சர்கள் இருந்திருக்காங்க. எல்லா தொழில் வழி குளங்கள் இல்லாம ஒரு சிட்டி டெவலப் ஆகாது, ஊரும் உருவாகாது. எல்லா ஊர்லயும் எல்லா விதமான மக்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா விதமான மக்களும் இங்கே வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் இது பிரதானமான ஊராக அதிகமாக இங்கே வாழ்ந்த மக்களாக இருந்தவர்கள் வந்து வன்னியர்களும் அதுக்கப்புறம் வந்து பறையர்களும். இவங்க 2 பேரும் வந்து மேஜர் பாப்புலேஷன் இங்கே இருக்கிறதுல. ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அவங்க தொட்டு இங்கே தான் இருக்காங்களா, இல்லை ஒரு செட்டில்மெண்ட்டாக கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இங்கே வந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது எல்லாம் இருக்கு? இந்த ஊர்கள் எப்போ நமக்கு இந்த ஹிஸ்ட்ரி கிடைக்குதோ அன்றைக்கே இவங்க வந்துட்டாங்க. வன்னியர்கள் பற்றிய கல்வெட்டுகளும் இருக்குது, பறையர்களை பற்றிய கல்வெட்டுகள். இது எல்லாமே அவங்க இந்த 2 பேரும் இந்த மண்ணின் மைந்தர்கள்ங்கிறத உறுதிப்படுத்துது. ரீசெண்டாக நான் ஒரு காணொலி பார்த்தேன். அதில் ஃபுல்லாக நார்த் இந்தியன் விமன்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே சவுத் இந்தியாவை பற்றி பேசும்போது எல்லா சிட்டிஸை பற்றியும் பேசுகிறாங்க. பட் அதிகமாக அவங்க வாயிலிருந்து உதிர்த்த பேர், நான் கீழே கூட அந்த லிங்க் வேணா போடுவேன் அந்த காணொலி, எல்லாருமே சென்னையை பற்றி சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் எல்லா சிட்டிலையும் கிரைம் நடக்கும், இங்கேயும் கேட்டவங்களாம் இருக்கான். நான் முழுசாக ஒயிட் வாஷ் பண்ண விரும்பல. பட் பேசிக்காக ஒரு பேர் அமைஞ்சிருச்சு பார்த்தீங்களா, இட்ஸ் சேஃப் சிட்டி, இட்ஸ் சேஃப் சிட்டி ஃபார் விமன், இட்ஸ் ஃப்ரெண்ட்லி சிட்டி. இங்கே வெள்ளக்காரன் வந்தால் கூட ஜாலியாக இங்கே எல்லாருமே அவனுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அவங்களே கூட்டு போய் விடுவாங்க. அதேமாதிரி பெண்கள் வந்து நடந்து போகலாம் வரலாம், யாருமே வந்து பக்கரமாக பார்க்குறவங்க இருப்பாங்களே தவிர்த்து இங்கே கிரைம் ரேட் ரொம்ப கம்மி அப்படிங்கிற ஒரு பேர் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தக்க வச்சுட்டு இருக்கோம். அது பார்த்தீங்களா நீங்கள்? அதுக்கு காரணம் வந்து இது இன்னைக்கு நேற்று அப்படிங்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப கொஞ்சம் அந்த பேரை வந்து இழக்கக்கூடிய சூழலுக்கான சம்பவங்கள் நிறைய நடக்குது. ஆனால் தமிழர்களுடைய அந்த இயல்பே வந்து வந்தவர்களை வந்து கொஞ்சம் அனுசரிப்பதும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும், ஒரு ஹெல்பிங் சென்ஸு, ஒரு இயற்கையான ஒரு அந்த மனிதாபிமானம்ங்கிற அந்த ஒரு விஷயம், இந்த ஒரு உளவியல் நம்மக்கிட்ட இருக்கனால அது வந்து ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்டை வந்து இங்கே புதுசாக வரவங்களுக்கு உருவாக்குது. இப்போ நீங்கள் வேறு எங்கே போனீங்கனாலும் வந்து இவன் வெளியிலேருந்து வந்தவன் அப்படிங்கிற ஒரு அந்த பார்வை இருக்கும். ஆனால் நம்ம மக்களுக்கு தான் நம்ம ஊருக்கு வந்தவங்க அப்படிங்கிற அந்த அன்பா அவங்களை அரவணைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது இப்போ கடைக்காரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கூட பேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்டங்கன்னா அந்த பேரம் பேசுறது கொஞ்சம் குறையும். சரி இதோ இன்றைக்கி தான் வரீங்க, இன்றைக்கி தானே வாங்குறீங்க, சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த ஒரு அசால்ட்னஸாக அவங்கள ஹேண்டில் பண்ணுறது. அப்புறம் வெள்ளையர்கள் இவங்கெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க, இந்த டூரிஸ்ட் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்கள வந்து ஒரு படி அதிகமாக கவனிக்கிற பண்பு இது வந்து தமிழர்கள்ட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கனால வரவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து அந்த ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இருக்குது. அது தமிழர்களுடைய அந்த ஒரு ஜெனட்டிக்கல் ட்ரேட்ஸ், அது அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். காலங்காலமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு யதார்த்த குணம், அந்த யதார்த்த குணம் நம்மக்கிட்ட இன்னும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அதனால் பெண்களுக்கும் பாதுகாப்பான ஊராக இது மாறி வருகிறது. அதன் உச்சமா வந்து சென்னை இருக்கு. தமிழ்நாட்டோட அந்த குணநலங்கள் எல்லாம் சேர்ந்து தான் சென்னையில வெளிப்படுது அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு இன்னொரு விஷயத்தை பத்தி சொல்லுங்க. ஹைதராபாத் வந்து எல்லாருமே நீங்க அதோட வீடியோஸ் எல்லாம் பாருங்களேன், அதுல பகிர்றப்போ என்ன சொல்லுவாங்க, ஹைதராபாத்தோட அந்த டெக் சிட்டி இருக்கும் அதை காட்டுவாங்க, பெங்களூரோட அந்த பாஷான என்வரான்மெண்ட், வெஸ்டர்னைசேஷன் அதெல்லாம் காட்டுவாங்க. அதை ரெண்டுத்தையும் பார்த்துட்டு உடனே சென்னையை திரும்பி என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து 10 வருஷம் பின்தங்கி இருக்கோம்னு. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹைதராபாத் பார்த்தா அந்த ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் வச்சு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். பெங்களூர் வச்சு அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர், அந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சென்னை பின் தங்கிருச்சா? அவங்க எல்லாம் வந்து ஊரில் எப்படி டெவலப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் அவங்க வந்து அதிகமாக கவனம் செலுத்தி அதை மட்டுமே டெவலப் பண்ணிட்டு வராங்க. ஓகே. பட் சென்னை வந்து பரவிக்கிட்டே போகுது. நீங்களே சொன்ன சென்னையோட எல்லை என்ன? இப்போ வைடன் ஆயிடுச்சுங்க. இப்போ நீங்கள் சென்னையோட பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது? அது திருச்சி பக்கத்தில் இருக்குங்க. அந்த மாதிரி சென்னை வந்து கிளாம்பாக்கத்தில் இருக்குது. இப்போ கிளாம்பாக்கத்துக்கு நம்ம இங்கேருந்து போனோம்னா எவ்வளோ நேரம் ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ சென்னை வந்து ரொம்ப பெருசாகிட்டே போகுது. நம்ம வந்து அங்கங்கேயே மேலே கட்டிட்டு போகாமல் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகிறோம். அப்போ அது வந்து நீங்கள் ஒவ்வொரு ஊருடைய வளர்ச்சி, ஒவ்வொரு ஊருடைய அந்த தன்மையை பொறுத்து அது மாறும். ஸோ அதை வந்து அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, சென்னை வந்து எல்லா விதமான மக்களையும் அகாமடேட் பண்ணக்கூடிய தன்மை இன்னும் மாறலை சென்னைக்கு. ஆனால் நீங்கள் அதை வரைக்கும் பிரிங்க்ல இருக்குன்றீங்க. இப்போ வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து சென்னையில் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன், ஒரு நாளைக்கே 1 கோடி ஒருத்தன் செலவு பண்ணுறான்னா அவனாலையும் இங்கே வாழ முடியும். அவனாலையும் பயங்கர வசதியாக இங்கே ஃபாஸ்ட்டாக வாழ முடியும். ஒரு நாளைக்கே 10 ரூபா தாங்க எனக்கு ஏர்னிங் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வைங்களேன், அவனையும் வாழ வைக்கும் சென்னை. இதுதான் நம்ம சொல்கிறது. ஸோ சென்னை வந்து பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான மக்கள், பொருளாதார இது, எந்த லாங்குவேஜாரு, எந்த ரிலீஜியனாரு, எந்த இனமாரு, என்னவாரு, எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை கொண்ட ஒரு நகரமாக சென்னை இருக்கிறது. ஆனால் மற்ற நகரங்களுக்கு இது நீங்கள் போய் கம்பேர் பண்ணிங்கன்னா அது பெங்களூர்ல எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ங்க பெங்களூர் அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, கொஞ்சம் பெங்களூர் லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும் அப்படின்னு. ஏன் சென்னைக்கு அதை யாரும் சொல்றதில்ல? சென்னை லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சிவ்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சென்னையில் இப்போ உங்களுக்கு வாடகை, ஒரு மாதம் வாடகை 50,000 ரூபாய்க்கு இருக்கிற வீடுகளும் இருக்கும், 5,000 ரூபா 2,000 ரூபாய்க்கு இருக்கிற வீடுகளும் இருக்கு. இன்னும் இருக்குது சென்னையில்.
ஸோ எல்லா கேட்டகரி எல்லா தேவைக்கான மக்களுடைய தேவைக்கு தகுந்த ஒரு பூர்த்தியும் சென்னைனால பண்ண முடியுது. ஓகே, பட் சென்னை வந்து ஏதோ ஒரு இடத்துல கன்சர்வேட்டிவா தங்கி, இப்போ பெங்களூர் பத்தி பேசுவோம் கம்பேரிசன்ல, ஏதோ ஒரு கன்சர்வேட்டிவா நம்ம வந்து பின்தங்கிட்டோன்ற மாதிரி பார்வை இருக்கு. ஏன்னா அங்க வைன் அண்ட் டைன் இருக்கு, அங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ பியர் ப்ரூவரி இருக்கு, இங்க இந்த பார்ட்டி சீன்ஸ்லாம் கம்மியா இருக்குன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டா வந்து அடுத்த ஜெனரேஷன் வரும்போது குற்றச்சாட்டுலாம் கிடையாது. இல்ல சொல்லுங்க, அதனால தான் உங்ககிட்ட கேட்கிறேன். மெயின்டைனிங் தி கல்ச்சர். நீங்க வந்து நீங்க ஒரு சென்னை நகரம் வந்து இன்னும் அதோடைய பண்பாட்டு கூறுகளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பட் பெங்களூர் வந்து இட்ஸ் மோர் வெஸ்டர்னைஸ்டு. அது ஒரு அளவுக்கு அதிகமாக மேற்கத்திய கலாச்சாரத்தை நீங்க பின்பற்ற தொடங்கிட்டீங்க. அப்படிதான் நீங்க பார்க்கணும். நாங்க சென்னை என்ற அந்த சென்னை என்னதான் வந்து பலரையும் அகாமடேட் பண்றதா இருந்தாலும் தமிழர்களுக்கு நான் அந்த கலாச்சாரம் என்பது, அந்த கலாச்சார பண்பாட்டு கூறுகள் என்பது சென்னையில் வந்து பாதுகாக்கப்படுகிறது. சென்னையில் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம், சென்னையில் வந்து என்னால் வந்து 2 பீஸில் நடந்து போக முடியல அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படலாம். அதான் அவங்களோட பெரிய வருத்தம். அது பெங்களூரில் உங்களால் நடந்து போக முடியுது. ஆனால் இங்கே ஏன் நடந்து போக முடியல அப்படின்னா, உங்களை யாரும் நீங்கள் நடக்கக்கூடாதுலாம் சொல்ல மாட்டாங்க. பட் இங்க இருக்கக்கூடிய ஆம்பியன்ஸும் இங்க இருக்கக்கூடிய சூழலும் அப்படி நடக்கிறது தப்புங்கிற அந்த ஒரு மாறல உங்களுக்கு புரிய வச்சிரும். ஸோ அவங்களே மாறிடுறாங்க, அவங்களே தான் மாறுறாங்க. யாரும் வந்து இங்க பாருங்க, இங்க ஒருத்தர் அவர் மனைவி எங்கெல்லாம் போஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க, நல்லா நடக்கமா தான் இருப்பாங்க. ஹாலிவுட் பாலிவுட்க்கு போறாங்க, அங்க போனா கொஞ்சம் அப்படியே அப்படி வேற அப்படி கோவாக்கு போனாலே மாறிடுறாங்க. கோவாக்கு போனா மாறுறீங்க, இதுக்கு போனா மாறுறீங்க. என்னடா ட்ரெஸ் எடுக்காம போயிட்டீங்களா, மறந்துட்டீங்களா அப்படிங்கிற, எங்க இதாங்க கோவா ட்ரெஸ்ஸுங்கிறாங்க. அதே மாதிரி இதுதாங்க தமிழர் ட்ரெஸ்ஸுங்கிற மாதிரி இந்த தமிழர் நாகரிகத்துக்குள்ள வர வச்சிருது. ஏன்னா அது தேவை கிடையாது இல்ல, அந்த மாதிரி கவர்ச்சி காட்டிட்டு போறது. இது அது ஆக்சுவலா யாருக்குமே சேஃப் கிடையாது. பெங்களூர்லயும் சேஃப் கிடையாது, டெல்லியிலயும் சேஃப் கிடையாது. ஸோ அது தேவையில்லை. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இங்கே தவிர்க்கிறாங்க மக்கள். அதுக்கு சுற்றி இருக்கிறவங்க அந்த ஒரு இதை உருவாக்கிடுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இப்போ ஹைதராபாத் அண்ட் மும்பையை வச்சு எனக்கு என்னோட ஆதங்கத்தை நான் சொல்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மும்பைக்கு போகும்போதே அந்த ஃப்ளைட்டில் விட்டு இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி நியூயார்க், நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு நியூயார்க் மாதிரி போனதில்லை, அதனால தெரியல. சொல்லுங்க தலைவா, நீங்கள் எல்லா பக்கம் அடிச்செல்லாம் விடல தலைவா. நான் போன ஃபாரினே கோவா அண்ட் மும்பை தான். மூலம் தெரிஞ்சுக்கோ, நீங்க ஏதோ பெரிய பெரிய நாடுகளுக்குலாம் போயிட்டு இந்த நாடுகளுக்கு தான் போயிருக்கேன் நான். மிஞ்சி போனா பாகிஸ்தான் பார்டர் வரைக்கும் போயிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ பாகிஸ்தான் பார்டர் போனீங்களா? பாகிஸ்தானில் நீங்கள் சந்தித்தது யார்? தாடி ஒரு மாதிரி கூர்மையா இருக்கு அப்படின்றாங்க. சரி வேணா, நான் ஃப்ரீயா விடுங்கப்பா, எனக்கு தெரியாம சொல்லிட்டேன். ஸோ மும்பைக்கு போகும்போதே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம சென்னைனாலே நம்ம என்ன சொல்ல, எல்ஐசி வெயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்கு. எங்க காலேஜ் எல்லாம் கத்துவாங்களே, எங்க எல்ஐசி வெயிட்டு, பிபிஐ ஹைட்டு, மாத்தி சொல்லிட்டேன் அப்படி. ஸோ நம்மளோட ஹைட் டாலஸ்ட் பில்டிங்கே எல்ஐசி தான். பட் நம்ம மும்பைக்கெல்லாம் போனா அது வந்து சிரிச்சிருவாங்க, ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு பில்டிங்காக தான் பார்ப்பாங்க. ஸோ ஒரு சிட்டி அப்படின்னு நம்ம பிரமிப்பா ஹாலிவுட் படத்தில் பார்க்கறதே பெரிய பெரிய ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ், நியூயார்க், எல்லை எல்லாம் காட்டுறப்போ நம்ம கண்ணில் படுறது ஏன் புர்ஜ் கலிஃபா அவங்களோட பெருமையாக நினைக்கிறது ஒரு டாலஸ்ட் பில்டிங்காக தான் நினைச்சு அதை கட்டுறாங்க. அப்படி இருக்கும் இப்போ சென்னை வந்து மும்பை ஹைதராபாத்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு ஃபேன்சியான பில்டிங்லாம் இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டும் நிறைய பேருக்கு இருக்கு. ஆனால் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, மும்பை வந்து ஒரு இடம் கம்மியாக இருக்கனால அப்படி கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டெவலப்மெண்ட்டில் ஒரு நல்ல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை பின் தங்கிட்டோமா? அந்த மாதிரி ஒரு ஃபேஷனான அப்படி கிடையாதுங்க. நான் தான் சொன்னேன்ல, வந்து இந்த பேலன்ஸ்டு தான், அந்த மோர் பேலன்ஸ்டு நம்ம இருக்கிறோம். புரியுதுங்களா? நம்ம வந்து நீங்கள் இப்போ பெங்களூர் ஆக்சுவலாக சென்னையை விட ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய ஒரு பகுதி, கார்டன் சிட்டி. ஆனால் பெங்களூரில் வந்து அவங்க அப்படிலாம் டெவலப் பண்ணாங்களே, பெங்களூர் டிராஃபிக் இப்போ கேளுங்க, அப்படியே எல்லாம் ஓடி போயிடுவாங்க. ஏன் பெங்களூர் டிராஃபிக்னு சொன்னாவே ஏன் ஒரு வண்டி கூட உங்களால் கரெக்டாக இது பண்ண முடியல, டிராஃபிக் ரூல்ஸ் கூட உங்களால் ஃபாலோ அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கே அங்கே ஆப்படிச்சு விட்ருக்கு. நாங்கள் அதை பரவலாக பண்ணதுக்கான ரீசன் இப்போ புரியுதா? நீங்கள் கிளஸ்டராக பண்ண என்ன ஆகுது, அதுக்கான வாகன நெரிசல் ஏற்படும். எவ்வளோ பெரிய ரோடு போட்டுருவீங்க, புரியுதுங்களா? எவ்வளோ பேர் ரோடு போட்டிங்கனாலும் எல்லாம் நெருங்கி தானே போக வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ உங்களால் மெயின்டைன் பண்ண முடியல, மேனேஜ் பண்ண முடியல. 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் டிராஃபிக்கில் மாட்டுவாங்க அங்கே. நான் இருந்திருக்கேன் பெங்களூரில். அப்போ உங்களோட டிராஃபிக், சென்னையிலுமே டிராஃபிக் இருக்குது, ஆனால் உங்களோட டிராஃபிக்கோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சென்னையில் டிராஃபிக்லாம் ஜுஜிபி. கரெக்டா? சென்னையில் வந்து டிராஃபிக் எப்போ அதிகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தா மெட்ரோ. அதுதான் இப்போ மெட்ரோ இருக்கிற டைம்ல கூட டிராஃபிக் வந்து மேனேஜபிளாக இருக்குது சென்னையில். சென்னை வந்து வித் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங், இந்த நடுவில் இப்போ நம்ம திமுக வந்து ஆட்சிக்கு வந்தோடனே நாங்கள் தூரு வாரிகிறோம்னு எல்லா பக்கமும் ரோட்டை போட்டு உடச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த உடைக்காமலாம் கொள்ளாமல் ஒரு ஏரியாவை ரெடி பண்ணிட்டு அடுத்த ஏரியாலாம் அப்படி அவங்க போயிருந்தாங்கன்னா டிராஃபிக் ஜாம்லாம் வாய்ப்பே இல்லை. இவங்கெல்லாம் என்னென்னா வந்து கான்ட்ராக்ட்ஸ் நிறையா வேணுங்கிறதுக்காக போட்டு அடித்து தள்ளுறது. அப்போ அந்த மாதிரியான மிஸ்மேனேஜ்மெண்ட்ஸில் மட்டும்தான் டிராஃபிக் ஜாம் நமக்கு ஆகுதே ஒழிய இந்த ஊரோட அமைப்பே வந்து பகுதியாக பிரிஞ்சிருக்கு. இப்போ தாம்பரத்தில் இருக்க ஒருத்தருக்கு வந்து வேளச்சேரிக்கோ இதுக்கோ அடிக்கடி வந்துட்டு போக வேண்டிய தேவை என்பது ரொம்ப கம்மியாக இருக்கும். அவருக்கு தேவைன்னா தாம்பரத்திலே எல்லாம் கிடைக்கும், எல்லாமே வாங்கிக்கலாம். அவர் இங்கே உள்ளே வரணும், இங்கே வந்தால் தான் இது கிடைக்கும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. சென்னை வந்து அப்படிப்பட்ட ஒரு பரவலான நகரமாக மாறி இருக்கு. பெங்களூரை நீங்கள் அப்படி சொல்ல முடியாது.
பெங்களூரில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ், ஒரு சில பொருட்கள், ஒரு சில வியாபாரங்கள் ஒரு சில இடங்களுக்கு வந்தால் தான் கிடைக்குங்கிற மாதிரி நீங்கள் ஸ்டக் பண்ணி, அப்போ என்ன ஒட்டுமொத்த பெங்களூர் பாப்புலேஷனும் ஒரு குறிப்பிட்ட கோர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு போகிற ஒரு கட்டாயம் அந்த நகரங்கள் இருக்குது. அப்போ தான் டிராஃபிக் ஜாம் ஆகுது. புரியுதுங்களா? சென்னை அப்படி கிடையாது. இங்கே ஐடியா இருக்கா, அந்த பக்கம் ஒரு ஐடி செக்டார் போடு, கடல் பக்கம் ஒன்று போடு, ஊருக்கு நடுவில் ஒன்று போடு. அதுவும் கூட ஐடி ஃபீல்ட்ஸும் கூட பிரித்து தான் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒட்டுக்கா ஒரே பக்கம் ஐடின்னு ஏன் சேர்க்கல? சேர்த்தா திரும்ப எல்லா கான்சன்ட்ரேஷன் அந்த பக்கம் போயிடும், ப்ராப்ளம் ஆகும். சென்னை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக எல்லா பகுதியிலும் பரவலாக வளர்ந்துருக்கு. நீங்கள் அதை வந்து பெங்களூருக்கோ ஹைதராபாத்துக்கோ எல்லாம் நீங்கள் அதிகமாக சொல்ல முடியாது. கான்சன்ட்ரேட்டராக அவங்க வளர்ந்துருக்காங்க. அப்போ இந்த பரவலுங்கிறது தேவைன்னு ஒன்று சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா, சென்னையில் இன்னுமே வந்து இயற்கையை பாதுகாக்கணும், அதில் நமக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இயற்கையை பாதுகாப்பதில் சென்னையில் வந்து இன்னும் நிறைய எம்டி பிளேசஸ் இருக்குது. சென்னை நீங்கள் என்ன சேட்டலைட் இமேஜ்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மரம் செடி கொடிகள் அடர்ந்த காடுகள் இன்னும் சென்னைக்கு நடுவில் நம்ம சென்டர் ஆஃப் த சிட்டியில் ஒரு பெரிய காட்டோட நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுமா? அதை ஐஐடி பக்கத்தில் இருக்கக்கூடிய காடு சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்குது. அவ்வளோ பெரிய காடு. அங்கே வந்து மான்கள் வாழ்கிறது. அப்புறம் நன்மங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அங்கே ஒன்று இருக்குது. அப்போ இன்னும் அடையார் பக்கம் ஒரு மலை ஒன்று இருக்குது. அப்போ அங்கங்கே நேச்சுரலான ஒரு பேக்கெட்ஸ் ஆஃப் இயற்கையை வந்து இன்னும் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு எவ்வளோ பிரச்சனை ஆனாலும் அதை வந்து பாதுகாத்துட்டு வரோம். அதுதான் சென்னை. ஸோ சென்னை வந்து இயற்கையோட முடிந்த வரைக்கும் பிணைஞ்சு இருக்கிறோம். இப்போ கொஞ்சம் மிஸ்மேனேஜ்மெண்ட்ஸ் நடக்குது. அதை நம்ம சரி செஞ்சிட்டோம்னா சென்னை வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸாக மாறும். இன்னொன்று, இப்போ டெல்லியில் அடிக்கடி நம்ம ஆக்குற இந்த ஃபாக் வருது. ஸோ நம்மளுக்கும் ஃபாக் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த பீச் அந்த காத்துங்கிறது எல்லாரும் அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லுங்கள், உணவு. நீங்கள் வெளியிலேருந்து வந்து இங்கே சாப்பிட்றப்போ எந்த உணவுலாம் எதில் உங்களை ரொம்ப ஃபேசினேட் பண்ணுச்சு? ஏன்னா சிட்டினாலே பல வகையான உணவுலாம் இருக்கும். ஸோ சென்னைக்குனே உண்டான ஒரு கோர் உணவுனா உங்களுக்கு வந்து என்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். சென்னையோட கோர் உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்ஸ் தான். ஓகே. சென்னை வந்து ஒரு கடல் சார்ந்த ஒரு நகரம் தானே. ஸோ அதனால் சீ ஃபுட்ஸ் வந்து இங்கே பெஸ்ட்டு. அந்த முழுசாக இருக்க மீன் வறுவல், அந்த மாதிரி கடல் மீனில் இன்னும் உங்களுக்கு நிறைய ஸ்பீசிஸ் ஆஃப். நான் முதல்ல இங்கே வந்து தான் நான் வந்து ஸ்குவிட், அது கனவா செய்ய மாட்டாங்கல்ல. கனவாலாம் அந்த பக்கம் கிடைக்காதுல்ல. நான் இருந்த எல்லாமே வந்து ஊருக்கு நடுவில் கடல் பக்கத்தில் இருந்தால் தான் கனவா கிடைக்கும். ஸோ கனவா அதெல்லாம் வந்து அங்கே கிடையாது. ஸோ நான் கனவா முதல்ல சாப்பிட்டது சென்னையில் தான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இங்கே தான் கிடைக்கும். அதே போல் திருக்க மீன், இந்த இதெல்லாம் வந்து நமக்கு உங்களை அதான் ரொம்ப ஃபேசினேட் பண்ணிருக்கு. என்கிட்ட வந்து ஒரு ஆப்பிரிக்கன் பொண்ணு வந்து நான் வந்து கேரளாவுக்கு போனேன். ஆப்பிரிக்கன் பொண்ணா? ஏங்க நான் சொல்றேங்க, அவங்க வந்து ஏதோ ஒரு பாட்காஸ்ட்ல தப்பா சொல்லிட்டேன், ஆப்பிரிக்கன் அமெரிக்கன். ஓகேவா? அவங்க வந்து எப்படி இருந்தாலும் அந்த மூலம் என்பது ஆப்பிரிக்க இதுக்குள்ள தானே வருது. அவங்க இல்ல அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தேடி தானே. சரி சொல்லுங்க. ஃபுட்டுக்குள்ள வந்துடலாங்க. நான் ஏன் சொன்னேன்னா புரியவங்களுக்காக சொல்றேன். அவங்க வந்து கேரளாக்கு போயிருக்காங்க போல, ஏதோ தெரப்பி இந்த யோகாக்கெல்லாம் போயிட்டு இருக்கிற காசுலாம் வேஸ்ட் பண்ணிட்டு வருவாங்கல்ல. ஐ மீன் லைக் நிறைய எக்ஸ்பென்சிவான விஷயம்லாம் இருக்கும். அங்க போயிட்டு கேரளா ஃபிஷ் கறி சாப்பிட்டுட்டு தி பெஸ்ட் ஃபிஷ் கறி ஏட் இன் இந்தியா அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்களா அந்த பட்னப்பாக்கம் பக்கம் கூட்டு போன ப்ரோ. எனக்கு அங்கே நிறைய கடை தெரியும், இந்த கடை அந்த கடை. பட் நான் அன்னைக்கு ரேண்டமா ஒரு கடைக்குள்ள போய் உட்கார்ந்தேன். என்ன மீன் குழம்புன்னு கேட்டேன். ஒரு கருவாட்டு குழம்பு மீன் குழம்புச்சு. எடுத்து நான் கொஞ்சோண்டு ஊற்றி சரி அதான் ரொம்ப காரமாக தின்னுட்டு இருந்தேன். அந்த பொண்ணு பார்த்தா ஊற்றி குடிக்குது, கையை நக்குது. திஸ் இஸ் த பெஸ்ட் மீன் கறி எவர் ஹேடுன்னு சொல்லி ஒத்துட்டு போயிடுச்சு ப்ரோ. அந்த அளவுக்கு நீங்கள் சொல்ல மாதிரி சீ ஃபுட் வந்து சென்னையோட இது நல்லா இருக்கும். ரைட். இப்போ நம்ம வந்து இன்னொரு விஷயம், ரெண்டு விஷயம் வந்து பேசலாம். நான் பாதியாக பிரிக்கணும்னு நினச்சேன். பட் புகழ்றதுக்கே வந்து ஒரு வீடியோ தேவை. இன்னும் ரெண்டு விஷயம் பேசி இந்த காணொலி முடிச்சுக்கலாம். ஒன்று இந்த டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஓஎம்ஆர் பக்கம்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக ஐடி காரிடார் பண்ணியிருக்கு. அப்படியே அந்த பக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கம் பண்ணீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இது மாதிரியும் விஷயம் எல்லா சிட்டிக்கும் அமையாது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் கோயம்புத்தூரை வந்து அவங்க பெரிய குறையா என்ன சொல்றதுன்னா இண்டஸ்ட்ரியல் பேசிக்கலி இண்டஸ்ட்ரியல் மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியாவா அப்படின்னா கூட அவங்களால ஐடி வந்து பெருசா அங்க இன்வெஸ்ட்மெண்ட் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. இது நல்லா பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. அது நீங்க கவனிச்சிங்களா? ஐடிக்கும் இங்க நல்ல ஸ்கோப் போயிட்டே இருக்கு, நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்துட்டே தான் இருக்கு. அண்ட் ஐடி படிக்கிற பசங்க வெளியில தான் யூஎஸ்க்கு தான் போகணும்னு இல்லை, இங்கே கூட நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்லாம் வந்து கிடைக்குது. இன்னொரு சைடு நீங்க வந்து ஸ்கிராபா இருக்கட்டும், நீங்க எதாவது இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இறங்கி செய்யணும் ஹார்ட்வேர் பொருட்கள்னா கூட அதுக்கும் ஒரு ஸ்கோப் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு பிளஸ்ஸான. சென்னையை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்றேனுங்க, எல்லா விதமான தரப்பு மக்களும் வாழக்கூடியதுங்கிற வந்துருச்சுன்னா உங்களுக்கு எல்லா இண்டஸ்ட்ரி. இப்போ நீங்கள் பெங்களூர்னா அது எதுக்கு அப்படின்னா ஐடி அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ பெங்களூர் வந்து மேனுஃபேக்சரிங்க்கு பெஸ்ட்டானு கேட்டால் கிடையாது. ஆனால் சென்னையில் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியும் இருக்கும், ஐடியும் இருக்கும். நீங்கள் எல்லா இண்டஸ்ட்ரியோடைய ஒரு நல்ல பார்ட் வந்து சென்னையில் இருக்கும். நீங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சென்னை இருக்கும். நீங்கள் வந்து டூரிசம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சென்னையில் இருக்கும். பெங்களூரில் டூரிசம் என்ன இருக்குது?
ஒரு சும்மா பார்க்கு ஒரு 4-5 இடம் அவ்வளோதான். ஆனால் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் டூரிசம் இருக்குது, ஹெரிட்டேஜ் டூரிசம் இருக்குது, என்விரான்மெண்டல் டூரிசம் இருக்குது, எக்காலஜிக்கல் டூரிசம் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். புரியுதுங்களா? ஸோ என்ன சென்னை வந்து இட்ஸ் ஃபார் மோர் பெட்டர் சிட்டி தேன் எனி அதர் சிட்டி இன் என்டையர் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம சொல்கிறோம். அப்படியே சொல்லிடுறீங்களா? ஆமாம், நீங்கள் பாரபட்சம் பார்த்து ஓர வஞ்சனையில் சொல்கிற மாதிரி அப்படிலாம் இல்லைங்க. சென்னை வந்து பெஸ்ட்டு தான். நீங்கள் அதை வந்து அது வந்து இவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நிறைய பேரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் சென்னையோட சின்ன சின்ன குறைகளை வந்து அவங்க பெரிதுபடுத்தி பேசிகிட்டு இருப்பாங்க. மெயினாக என்ன, ரோட் மேனேஜ்மெண்ட்டு. உங்களுக்கு ரோட்டில் வந்து குண்டும் குழியுமாக இருக்கும், அதை நாங்கள் அப்பப்போ பல்லாங்குழி விளாடுவோம், அது மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து கவர்மெண்ட்டோடைய மிஸ்டேக்ஸ்னால இருக்குது. அதே போல் இந்த மெயின்டைனிங் அந்த ஒரு ஊருடைய அந்த ஒரு அழகுத்தன்மையை வந்து மெயின்டைன் பண்றதுல சென்னை வந்து கொஞ்சம் தவறுது. ஏன்னா நிறைய மக்கள் இருக்காங்க. எந்த விஷயத்துல ப்ரோ? எந்த விஷயத்துல சொல்றீங்க நீங்க? நிறைய மக்கள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் கிடையாதுங்க. ஓவரால் அந்த சிட்டியோட அழகை மெயின்டைன் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க போறீங்க, இப்போ ஒரு கவர்மெண்ட் கட்டி இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு, இல்ல வந்து ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலம் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப கன்றாவியா, அதுல எல்லாம் ஆயிரக்கணக்கான போஸ்டர் ஒட்டி கிழிச்சு, அந்த போஸ்டர் மாடு மிதிச்சு போட்டி இந்த மாதிரி இருக்கு. நான் பார்த்தேன் ப்ரோ, அதுல ஒரு போஸ்டர் ஒட்டிட்டான், அதுல இன்னொருத்தர் போஸ்டர் ஒட்டி கிழிச்சிருக்கான். பாதி எடப்பாடி பாதி ஸ்டாலின் இருக்காரு, ரெண்டும் சேர்ந்து ஒரு இல்லங்க நிஜமா சொல்றேன். அந்த மாதிரி போஸ்டர் ஒட்டுறது, இந்த இப்ப அது நம்ம மக்கள் கண் பார்வையில் உங்களுக்கு தெரியும். எப்பவுமே வந்து மெயினான ஏரியாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டீரியர் ஏரியாஸ் இருக்கும். இன்டீரியர் ஏரியாஸுக்கு எல்லாரும் போக மாட்டாங்க, ஆனால் மெயினான ஏரியாஸ் கடந்து தான் எல்லாரும் அங்கே போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மெயினான ஏரியாஸில் அந்த ஒரு ஏஸ்தெட்டிக் நேச்சரை வந்து நம்ம ஊரில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ டி நகர்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் டி நகர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பல்ப் இது எல்லாத்தையும் வந்து போட்டு ரொம்ப ஒரு மாதிரி லைட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்து அழகாக பண்ணி பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குல்ல. இந்த ஊருடைய அழகுத்தன்மையை மெயின்டைன் பண்ணுறாங்களே, அது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்த பார்ட்டுக்கு உண்டான கண்டென்ட்டை லைட்டாக இங்கே பேசிட்டீங்க. ஸோ கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சென்னையோட பீப்புள், இங்கே இருக்கிற தன்மை, இங்கே மக்களோட தன்மையை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. அந்த தனித்துவம் லாங்குவேஜ்லேருந்து வரும், பிஹேவியர்லையும் இருக்குது. ஸோ அதில் வந்து எல்லாருமே அதில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. சரி, பாசிட்டிவ் இந்த சென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன். இப்போ சென்னையில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 பேருக்குள்ளே சண்டை போடுறாங்கன்னு வைங்களேன், டக்குன்னு கூட்டம் கூடிரும். அங்கே உள்ள பஞ்சாயத்துக்கு ஆளுக வந்துருவாங்க. அது ஒரு மாதிரி அந்த கல்ச்சர் வந்து கொஞ்சம் கனெக்டடாக தான் இருப்பாங்க. அதே போல் வந்து யார்கிட்டையும் போய் பேசும்போது ஒரு ஈஸியாக அப்ரோச்சபிளான ஒரு என்விரான்மெண்ட் இங்கே சென்னையில் இருக்கும். ஆனால் அட் த சேம் டைம் எனக்கு சென்னையோடைய இதில் பிடிக்காத விஷயம், மக்களோட பழக்கவழக்கத்தில் பிடிக்காத விஷயம்னா, அவங்களுடைய மொழியில் வந்து அந்த மரியாதை சார்ந்த விஷயங்களை நிறைய இழந்துட்டாங்க நேட்டிவ் மக்கள். அதுக்கு ரீசன் வேறு இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னா, இங்கே தொடர்ச்சியாக வந்து அடிமையாகவே மனிதர்கள் வாழ்ந்து பழகினால அவங்களோட எஜமானர்கள் என்ன பேசுனாங்களோ அதையே தான் அவங்க மொழியாக மாற்றிக்கிட்டாங்க. புரியுதுங்களா? எனக்கு இன்னும் புரியுது. அது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கல்வி அறிவு கிடையாது, இப்போ படிப்பு உங்களுக்கு தெரியாது, பேசுறதுக்கு உங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல, நீங்கள் யாரை பார்த்து கற்றுக்குவீங்க? அதை அங்கே சுற்றத்தில் படித்தவங்களை பார்த்து கற்றுக்குவீங்க. அவங்க யார் என்ன பேசுகிறாங்கங்கிறத பொறுத்து தான் பேசுவாங்க. ஆனால் இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து அதிகாரமாக பேசுகிறேன், வாடா போடா இவனே அவனே எல்லாம் ஒரு ஆள் இவன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் இதை பார்த்து தான் அந்த மொழியை கற்றுக்குறீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்க அதிகமாக. இப்போ நம்மளாம் சினிமா பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம், டிவியை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம், வீட்டில் இருக்கவங்க பேசுகிறத கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். அப்போ அதே மாதிரி சென்னையில் இருந்த மக்கள் எதை கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே இருந்திருப்பாங்க? இந்த மாதிரியான படித்த கூட்டம், இல்லை வந்து பெரிய இடத்து கூட்டம், பணக்கார கூட்டம், இவங்கெல்லாம் பேசுகிறத கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்கல்ல. அதை கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இயல்பாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்டடான வார்த்தைகள், சில வார்த்தைகள் இருக்கும், அது வந்து சென்னை மக்கள்கிட்ட குறைஞ்சிருச்சு. ஒருமையில பேசுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. அதே ஆனால் இந்த ஊரோட தன்மையை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. இல்லை, அது அவங்களுக்கு தெரியல. அது இந்த ஊரோட தன்மையே கிடையாது. அவங்க வேற ஒரு மக்களுடைய தன்மையில் அவங்க பழகிட்டாங்க. நீங்கள் ரொம்ப அதிகமாக நோட் பண்ணிங்கன்னா, அது வந்து ஆட்டோ ரிக்ஷாவில் வண்டி ஓட்டுறவங்கலாம் அது அப்படி தான் பேசுவாங்க. அது எங்கேருந்து வந்துச்சுன்னா, அவங்க அன்னைக்கெலாம் வந்து யாருக்கு வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்க? அவங்கலாம் ஆட்டோ ரிக்ஷா இதெல்லாம். அப்போ அவங்கலாம் பெரிய பெரிய ஆட்கள், அங்கே மார்வாடி, சேட்டு, தெலுங்கு பீப்புள், இந்த மாதிரி ஆட்கள் வசதியாக இருந்தவங்க, உருது பேசுகிறவங்க எல்லாம் வசதியாக ஒரு கொஞ்சம் ராயல் ஸ்டேட்டஸில் சுற்றிக்கிட்டு இருந்தவங்களுக்கு தான் இந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து இவங்ககிட்ட எப்படி பேசுவாங்களோ அதே இதை இவங்க அடுத்தவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, புரியுதுங்களா? அவங்க வந்து எப்படின்னா, அவங்க இங்கே போனோம், வா வண்டி எடு அப்படின்னு பேசுவாங்கல்ல, அதே இதை வந்து இப்போ இவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே வந்து பழக்கத்தில் வந்துருச்சு. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் வேறு எங்கே போனீங்கனாலும் இந்த ஸ்டாண்ட் இருக்காது. தமிழ்நாட்டில் நீங்கள் கொங்கு மண்டலம்னு அவசியம் இல்லை, ஆனால் கொங்கு மண்டலத்திலேருந்து வந்தவனுக்கு இது ரொம்ப பெருசாக தலைவலியாக இருக்கும். எனக்குலாம் நான் வந்து ஃபஸ்ட் டைமில் பார்க்கும்போது அவங்க பேசுறது என்னடா இவ்வளோ ரூடாக பேசுகிறாங்கிற ஒரு ஃபீல் தான் வரும். அது கோயம்புத்தூர் சைடு இருந்து, திருப்பூர் சைடு, இந்த பகுதியிலேருந்து யாரெல்லாம் அதான் மெயினாக கொங்கு இல்லை, அது ரூடுன்னு கிடையாது. அவங்களுடைய
நார்மலான லாங்குவேஜே அது அப்படி இருக்குது. ஆனால் நீங்கள் தமிழில் வந்து ஒருமையில் பேசுவது மரியாதையற்று பேசுகிறது தான். அது வந்து நீங்கள் இது எங்களுடைய இது அப்படின்னு சொல்லவே முடியாது. அது தப்பு தான். அதை வந்து மாற்றிக்கிட்டு தான் ஆகணும். அது மாறினா தான் சென்னை மக்களுடைய அந்த ஸ்டாண்டர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே அது 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 எனக்கு வந்து சென்னை மக்கள்கிட்ட பிடிக்காத ஒரு குணத்தில் இந்த ஒரு பழக்கம் சார்ந்த ஒரு விஷயம் வந்து ஒரு இருக்குது. இன்னைக்கு அதை வச்சு பாட்டு இன்னைக்கு அதை வச்சு வந்து கல்ச்சர்லாம் வந்துருச்சுங்க பார்க்குறாங்க. அது கல்ச்சர் கிடையாது. அது வந்து ஒரு நம்மளுடைய கல்ச்சர் டீக்ரேட் ஆன ஒரு இடம். அது அந்த டீக்ரேட் ஆன இடத்த வந்து நீங்கள் வந்து அதுதான் கல்ச்சர்னு கொண்டு வந்து நிப்பாட்டுறதை நம்ம ஏற்க முடியாது. ஓகே, இட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் திஸ். எனக்கு கடைசியாக குட்டியாக ஷார்ட் ஆன்சர் ஃபார் திஸ். ஸோ இப்போ இங்கே வந்து இருந்துட்டு பொதுவாக இந்த இடத்த குறை சொல்கிறவங்கள பற்றி நீங்கள் என்ன இது வந்து நம்ம எல்லாம் அது இங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கோபமாக வருதுங்க. அது வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, அது அப்படியே சென்னைக்கும் பொருந்தும். ஸோ சென்னை வந்து எல்லாருமே தான் இங்கே அகாமடேட் பண்ணுது. யாருமே இங்கே சென்னையிலேருந்து நான் மோசம் போயிட்டேன் ஏமாந்துட்டேன்லாம் இல்லை. எல்லாருக்குமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சென்னையில் இருக்குது. எல்லா விதமான பிஸ்னஸும் இங்கே பண்ணலாம். ஸோ எல்லாருமே வாழ வைக்குது பேசிக்காக. இங்கே இந்த எல்லா ஊர்லேயும் சில குறைகள் இருக்கலாம், நிறைகள் இருக்கலாம், இதெல்லாம் இருக்கும். ஆனால் சென்னையை வந்து யார் அதிகமாக குறை சொல்கிறான்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் அவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சென்னை தான் அவங்கள வாழ வச்சுக்கிட்டும் இருக்கும். சென்னையில் தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க, சென்னையில் தான் இது பண்ணுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வெளியிலேருந்து வந்திருப்பாங்க. வெளியிலேருந்து இந்த சென்ஸ் நான் வந்து தமிழ்நாட்டுக்காரங்களை சொல்லலை. தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தெரியும் சென்னை தான் வாழ வச்சது, சென்னையில் தான் நாங்கள் இருக்கோம். நிறைய பேர் செட்டில் ஆயிடுவாங்க தமிழ்நாட்டுக்காரங்க. ஆனால் வடக்கத்திக்காரங்க, நார்த்லேருந்து வந்து செட்டில் ஆனவங்க, இல்லை வந்து இப்போ புதுசாக இந்த படிக்கிறதுக்கெலாம் காலேஜஸில் வந்து படிக்க வராங்களே பசங்க, நார்த் இந்தியன்ஸு, ஆந்திரா பசங்க, இவங்க எவனுமே வந்து சென்னையை பற்றி நல்லதே சொல்ல மாட்டாங்க. எனக்கே இதெல்லாம் பர்சனலாக நடந்திருக்கு. நான் காலேஜ் படிக்கும் போதே பசங்க வந்து எப்போ பார்த்தாலும் சென்னையை குறை தான் சொல்லுவாங்க. எஸ்ஆர்எம்ல இருக்கும்போதும் அதுதான் குறையே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் எதுக்குடா இங்கே வரீங்க தான் தோணும் நமக்கு. போக மாட்டாங்க, போங்கடா அப்படின்னா போக மாட்டாங்க. இல்லை அதெல்லாம் இல்லை, நிறைய பேர் போயிடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்களோட லைஃப் எல்லாம் அங்கே இருக்குது. இங்கே வராங்க, படிக்கிறாங்க. அந்த படிக்கிற டைமில் வன்மத்தெல்லாம் கக்கிட்டு போயிடுறது. அப்புறம் அங்கே போயிட்டு நான் சென்னையில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேங்கிறது. டேய், இங்கே இருக்கவங்களுக்கு விசுவாசமாக இரு. இங்கே வந்து ஒன்று அகாமடேட் பண்ணவங்களுக்கு நல்லபடியாக இரு. அவங்க வந்து என்னென்னா எல்லாத்தையுமே எல்லா ஆஸ்பெக்ட்டுமே குறை சொல்லுவாங்க. இங்கே வெயில் அடித்தாலும் குறை சொல்லுவாங்க, மழை பெஞ்சாலும் குறை சொல்லுவாங்க. அவங்க வந்து ஹோலி கொண்டாட முடியலாம் குறை சொல்லுவாங்க. உன் ஹோலி நீ உன் ஊரில் கொண்டாடணும்டா, ஊர் ஃபுல்லாக குப்பையை கொட்டுறதுக்கு யார் அனுமதிப்பா? ப்ளஸ் டிஸ்டர்பன்ஸ் மாதிரி வேற யாரும் மேல கலர் அடிச்சா நம்மளுக்கு அது கல்ச்சர்ல இல்ல, அதனால ஏத்துக்க முடியாது. கோவம் தான் ஒரு உனக்கு. நீ கொண்டாடணும், ஏதாவது ஒரு ரூமுக்குள்ள போய் கொண்டாடு. ரீசெண்டா ஒரு வீடியோ பாத்தீங்களா, ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு கப்பல் வந்தாங்க, வெள்ளையா வந்து அந்த அம்மா மூஞ்சி என்ன கலர்னே தெரியல, முடியெல்லாம் இது பண்ணிவிட்டு பச்சை கலரும் மஞ்சள் கலரும் அனுப்பிவிட்டாங்க. அது ரெண்டாவது வந்து அப்யூஸ் நடக்குதாங்க அதுலாம். ஸோ அந்த மாதிரியான கல்ச்சர் எங்கள் கல்ச்சர் கிடையாது. ஸோ நீ வாழ்கிற சரி, நீ எல்லாம் ஒரு அரேஞ்ச் பண்ணிட்டு கவர்மெண்ட்டை பெர்மிஷன் வாங்கி ஏதாவது ஒரு அரங்கு மாதிரி ஏதோ ஒன்று பிடிச்சி அதுக்குள்ளே போய் நீ இப்போ வண்ணப்பொடி அடிச்சு என்னமோ பண்ணிக்கோ. பப்ளிக்கில் வந்து பண்ணக்கூடாது அதை. ஸோ அதை பண்ணும்போது இங்கே இருக்கவங்களாம் சில பேர் கோவப்பட்டு அடிச்சிடுறாங்க, இது பண்ணிடுறாங்க. ஸோ அது ஒன்றே பாருங்க, ஒரு பண்டிகை கூட கொண்டாட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உன் பண்டிகை உன் ஊரில் கொண்டாடு. எங்கள் பண்டிகைங்கிறதே அடுத்தவனை வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஒருத்தன் ட்ரெஸ்ஸை போட்டு நீட்டாக ட்ரெஸ் போட்டு போகிறான்னா அவனை போட்டு அழுக்கு பண்ணி விட்றது தான் கல்ச்சர்னு வச்சுருந்தீங்கன்னா இது தப்பு. அது பண்ணாதீங்க. ஓகே, அது உங்கள் ஊரில் பண்ணுங்கள், இங்கே வந்து பண்ணாதீங்க. சரி, ஓகே. ஸோ உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, ஸோ சென்னையிலேயே இருந்தாலும் எனக்கு ஓகேன்னு நினைக்கிறீங்களா, இல்லை சான்ஸ் கிடைச்சா வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு? இல்லை, நான் இதை ஒரு குறை சொல்கிறதுக்காக கேட்கல. நம்ம பேசுகிறது வந்து அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறோம், ஊடகம் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறோம். இதுக்கெல்லாம் வந்து சென்னையை தவிர்த்து வேறு பெஸ்ட்டு பிளேசஸ்லாம் தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ அது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சென்னை தான் வந்து ஹப்பு. நீங்கள் வந்து எந்த ஒரு பிஸ்னஸோடைய அடுத்த கட்ட வளர்ச்சியுமே சென்னை தான். நீங்கள் ஊர்லேயே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள், அந்த பிஸ்னஸோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நீங்கள் வரும்போது சென்னை தான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான புள்ளியாக இருக்கும். ஸோ சென்னை வந்து நீங்கள் தவிர்க்க முடியாது. ஸோ நீங்கள் இதில் இந்த ஊரில் நீங்கள் 1000 குறைகள் உங்களுக்கு படலாம், நிறைகள் படலாம். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே இதுதான் நமக்கு தலைநகரம், இதுதான் நமக்கான ஒரு பெரிய நகரம் அப்படின்னா சென்னை தான். சென்னையை வந்து விட்டு கொடுக்க முடியாது. இதனால தான் வந்து சென்னை நமதேன்னு சொல்லிட்டு இவங்க இப்போ போராட்டம் பண்ணாங்க. ஆந்திராக்காரங்க சென்னையில் இருந்தவங்கலாம் என்ன பண்ணாங்க, சென்னை நமதே அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க. அந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் வந்து உயிரை கொடுத்தேனும் தலைநகர் காப்போம்னாங்க. உயிரை கொடுத்தேனும் தலைநகர் காப்போம். தெரிஞ்சிருக்கு இந்த இடத்தோட அருமை. ஆமாம். ஸோ உயிரை விட முக்கியமான நகரமாக இந்த சென்னையை வந்து மக்கள் கருதி தான் இந்த போராட்டம் செய்து தான் சென்னையை வந்து இன்னைக்கு நிற்கிது. ஸோ இந்த சென்னையை நம்ம விட்டு கொடுத்து விடக்கூடாது. அதே போல் இங்கே இன்றைக்கி சென்னையோட எல்லா விஷயங்களும் நம்ம மக்களுடைய அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் சென்னையாக இருக்கும். இன்றைக்கி சென்னையில் வந்து நீங்கள் அப்படி இல்லை. சென்னை நீங்களே பார்த்தீங்கன்னா வடவர்களுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு. அதோடைய க்ரைம்ஸு, அது சார்ந்த விஷயங்கள்
நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து கண்டிப்பாக சென்னைக்கு ஒரு பேர் ஆபத்து. ஓகே, சென்னை நம்ம கையை விட்டு போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. அது சுற்றுச்சூழல் வகையாகவும் சரி, கல்ச்சுரலாக சுற்றுச்சூழல் வகையாக எல்லாத்துலேயுமே நம்மளை விட்டு சென்னை போய்க்கொண்டே இருக்கிறது. ஓகே, ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான செயல்படணும். ஸோ பொதுவாக டாபிக் கொடுத்தா அது பின்னாடியிலேருந்து பேசுவீங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லுவீங்க. எனக்கு வேணும்ட்டே உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சென்னையை பற்றி என்னதான் சொல்கிறாரு பார்க்கணுன்னு அவர் ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஒரு டெஸ்ட் மாதிரி தான் இதை வந்து பண்ணேன். பட் ரொம்ப அம்யூசிங்காக இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் ரொம்ப இன்டென்ஸாக பேசுவோம். பட் இதெல்லாம் வந்து நிஜமே மனசுலேருந்து பேசக்கூடிய நம்மளோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷனாக நினைக்கிறேன். மிக்க நன்றி. சென்னையை பற்றி வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்குது. கண்டிப்பாக. ஆனால் இதோட இது முடிய போகிறதில்ல. சென்னையோட ரெண்டாவது பாட்டு அப்படின்னு சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் அதை போட மாட்டீங்க, உங்களை எல்லாம் திட்டி வைப்பாங்க. இதே தான் பொழப்பா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். நியாயமா சொல்லுங்க, ஏன் விளையாடுறாருங்க, அவர் விளையாடுறாரு, எல்லா பாட்டுமே கீழே இருக்குது, உடனே திட்ட ஆரம்பிச்சிடாதீங்க, போய் பாருங்க.